என்னை மாற்றும் காதலே, என் மாற்றும் காதலே, எதையும் மாற்றும் காதலே. People my age and younger, Carnatic music is not usually an interest for youngsters. There's this myth that, don't sing that high because when you grow older, your voice will break, or, people say that. We've also been told that. So, உங்களுக்கு ஃபேவரட்டான மியூசிக் டைரக்டர் ஆர் சாங்ஸ் அப்படின்னா வந்து எது சொல்றீங்க? கண்ணை மூடி கனவில் வாழும் மானிடா, இளைய நிலா ஒழிகிறதே, அடியே என்னை எங்க நீ கூட்டி போற. இந்து தமிழ் திசை நேயர்களுக்கு வணக்கம். மார்கழி அப்படின்னா பிரிக்க முடியாதது எதுவோ அப்படின்னு கேட்டோம்னா இசை அண்ட் குளிர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எதுக்காக இந்த இன்ட்ரோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு நம்ம மீட் பண்ணி பேச இருக்கக்கூடிய கெஸ்ட் யார் அப்படின்னா ட்ரெண்டிங்கான ட்வின்னிங் சிஸ்டர். ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில இருக்கக்கூடிய பிரிக்க முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மியூசிக் தான். ஸோ எஸ், அவங்கள வெல்கம் பண்ணிட்டு அவங்களுடைய மியூசிக் ஜேர்னி பற்றி பேசலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஸோ நான் வந்து இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி வந்து உங்களுக்கு ட்வின்னிங் சிஸ்டர்ஸாக இருந்தாலுமே உங்களை ஒரு இன்னும் கொஞ்சம் பாண்டிங் அதிகமாக க்ரியேட் பண்ணியிருக்க ஒரு விஷயம்னா வந்து மியூசிக் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ எங்கேருந்து வந்து இந்த ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆச்சு கிரண் அண்ட் நிவிக்கு? ஆமாம், ஐ திங்க் 2 வயசுல we started singing Sai bhajans. Okay. நான் ஃபேமிலி சத்ய சாய் பாபா டிவோட்டீஸ். நாங்கள் நியூயார்க் யூஎஸ்ல இருக்கோம் at that time, and I think every week our parents would go to the Sai Center, and 2 years of age we couldn't speak like a 2-year-old kid. Peche avlo varadal. Our parents took us to a speech therapist. Okay. But things didn't improve much, and at this time I think as we went, we used to go and attend every week at the Sai Center, bhajans and all of that. And I think one week, our auntie told our mom, "Why don't you teach them a bhajan or have them sing the next week?" Okay. Our mom was confused. How how can we sing if we can't speak? But I guess she just believed in Swami God and taught us the bhajan. And to their surprise, we sang it the next week in pitch rhythm. Everything was musical. Okay. Right. So I think that was very surprising to our parents, and I think that started our journey. They took us into Carnatic music lessons from there. ஸோ எப்படி வந்து சின்ன வயசுல ஓகே உங்களுக்கு தெரியும் ஒரு ஸ்பீச் தெரப்பிக்காக வந்து பேரண்ட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். பட் நீங்க வளர வளர எப்படி வந்து அந்த சிங்கிங் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பிடிச்சமான ஒன்றா இருந்துச்சு? I think middle school, 8th standard, 7th standard, we used to listen to a lot of music. Okay. Even in school. Radio when lots of different genres of music we used to listen. Okay. And of course our friends would tell us a lot of songs that they would listen to. We actually never was interested or even knew that Western pop music even existed. Okay. We were very rooted into Carnatic music. Okay. That was everything for us. After school we would just practice Carnatic music for about 4 hours. ஸோ எஸ், இப்போ வந்து நீங்கள் சொல்லிங்க கர்நாடிக் தான் வந்து எங்களுடைய ரூட் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ உங்களுடைய ஆல் டைம் ஃபேவரட் அப்படின்னா எந்த பாட்டு வந்து சொல்லுவீங்க? அது எங்களுக்காக பாடி காட்ட முடியுமா? எனக்கு பிடிச்ச ராகம் தோடி. ஓகே. My favorite is Bindu Malini. Okay. So Bindu Malini, Kriti Padu. Sure.
சுகசோ எந்த முதோ எந்த சுகசோ சில நிமிஷம் வந்து மெய் மறந்து வேற ஒரு உலகத்துக்கு போயிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்பவே அருமையா இருந்துச்சு. ஸோ எஸ், உங்களோட சோஷியல் மீடியா பேஜஸ் ஆகட்டும், யூடியூப் போய் நாங்கள் பார்த்தபோது என்னாச்சு, நிறைய சினிமா சாங்ஸுமே வந்து போட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு ஃபேவரட்டான மியூசிக் டிரெக்டர் சாங்ஸ் அப்படின்னா வந்து எது சொல்வீங்க? இளையராஜா சார். ஓகே ஓகே. இவங்க 2 பேருடைய மியூசிக் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கு, இல்லை எப்படி நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்க அவங்களோட இது? I think melody, they're both like very strong in melody. I think the more we started composing music ourselves, we started to really realize how great their compositions are. Even musically, if you look at their melodies, I think it's very timeless. I think their songs live even more than lifetimes. Yeah, and I think that's the main thing we really, I think a takeaway from their music is that, I don't know, I mean, music nowadays, yes, with social media and all that, definitely it's going in a very fast way. Yes. But I think the timeless songs, I would say I would say that if I think about timeless compositions, it is these two composers. And yeah, I think that is the main takeaway from their music that we've always been inspired from. கரெக்ட். இப்போ வந்து நிறைய பேர் வந்து இங்க தமிழ்நாட்டுல ரசிகர்கள் வந்து கேட்டோம்னா இவங்களோட இசை கேட்டுதான் வந்து தூங்குவோம் அப்படிங்கிற அளவுக்கு பயங்கர ஒரு பர்சனல் பாண்டிங்கே வந்து இருக்கும். ஸோ அவங்களோட இசையில வந்த பாடல்கள் உங்களுக்கு வந்து எது வந்து ஆல் டைம் ஃபேவரட்டா இருக்கு இப்போ வரைக்கும்? We actually did this medley. I remember a video of it. Maybe we'll just sing a couple lines. Sure. மண்ணில் இந்த காதல் அன்றே யாரும் வாதல் கூடுமோ, என்னும் கண்ணி பாவை என்றே ஏழு ஸ்வரம்தான் பாடுமோ, பெண்மை இன்றி மண்ணில் இன்பம் ஏதடா, கண்ணை மூடி கனவில் வாழும் மாநிலா, இளைய நிலா பொழிகிறதே இதயம் வரை நெருகிறதே, உலா போகும் மேகம் கணா காணுமே, விழா காணுமே வானமே, இளைய நிலா பொழிகிறதே இதயம் வரை நெருகிறதே, மேடையை போலே வாழ்க்கை அல்ல நாடகம் ஆனதும் விலகி செல்ல, ஓடையை போலே உறவும் அல்ல பாதைகள் மாறியே பயணம் செல்ல, விண்ணோடுதான் உலாவும் வெள்ளி வண்ண நிலாவும், என்னோடு நீ வந்தால் என்ன கண்ணே கலைமானே கனிமையில் என்ன கண்டேன் உன்னை நானே, அந்தி பகல் உன்னை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதைதான் கேட்கிறேன், ராரிராரோ ஓ ராரிரோ, ராரிராரோ ஓ ராரிரோ, ராரிராரோ ஓ ராரிரோ. வாவ்! நீங்க இப்ப சூஸ் பண்ண அந்த இளையராஜா சாங்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து பலருடைய நைட்ல வந்து தூங்க வச்ச ஒரு செம்மையான பாடல்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் நீங்க வேற நெயில்ட் இட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எனக்குமே இந்த பாடல்கள் நிறைய பிடிச்ச சாங்ஸ்லாம் வந்து இருந்துச்சு.
ஸோ எஸ் 90s கிட்ஸ்லாம் வந்து எடுத்து பார்த்தோம்னா அவங்களுக்கு இளையராஜாவோட மியூசிக் அப்படிங்கிறது ரொம்ப பர்சனலாக இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து நீங்கள் 90s கிட்ஸ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து ரஹ்மானை லிசன் பண்ண அந்த ஆரம்பிச்ச அந்த மொமெண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஸோ அவரோட மியூசிக் பற்றி லிசன் பண்ணது அண்ட் ஏதோ சம்திங் யூனிக் அந்த மாதிரி ஏதாவது நினைச்ச அந்த மொமெண்ட் ஞாபகம் இருக்கா? I think the moment I remember it was the moment he won the Oscar. I think our parents, our family was watching it on TV. Okay. And I think that was the first introduction to Rahman sir. So I think the J-Ho would be the first, how would we have heard his music. But to talk about his music, like he's introduced, like from after, Ilayaraja sir, like he's introduced something, like a new genre of music. He started introducing electronic sounds in his production. Correct. And very new music at that time. It was considered, very impossible to do, but he made the impossible possible. And that is an inspiration for people like us who want to introduce new elements in music. Correct. And who want to introduce things that maybe the audience will not be able to understand or know that this even exists. But I think he is a very big inspiration for us in that way. I think even till today he's exploring many new stuff. It's an ongoing thing, and I think that's an inspiring thing. Like after all he's achieved, he's still learning and still going on, yearning for more new music and kind of exploring more in his pathway. So that's inspiring for both of us. சூப்பர். ஸோ எஸ் உங்களுக்கு ரஹ்மானோட இசையில வந்த பாடல்கள் எதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறது எங்களுக்காக பாடி காட்டுங்க. இந்த காட்டு பைய ஒரு ஆட்டு குட்டி போல உன் பின்ன சுத்துறனே, பல்லாங்குழி பாத புரிய உன்னை நம்பி வாரனே, இந்த காட்டு பைய ஒரு ஆட்டு குட்டி போல உன் பின்ன சுத்துறனே, அடியே அடியே என்னை எங்க நீ கூட்டி போற, அடியே அடியே என்னை எங்க நீ கூட்டி போற. அமேசிங். ஸோ எஸ் இப்போ ரஹ்மான் இளையராஜா அப்படின்னு சொல்லி 2 பேர் உங்களுக்காக வாய்ப்பு தராங்க அப்படின்னா யாரை சூஸ் பண்ணுவீங்க நீங்க? I mean, I think that's hard for anyone. I will say both. Both. ஸோ எஸ் இவங்களோட ஸ்வீட் மெமரிஸ் போல இன்னொரு இமேஜ் மியூசிக் டைரக்டர் கூட உங்களோட இமேஜ் வந்து பார்த்தேன். ஸோ எஸ் தேவி ஸ்ரீ பிரசாத். ஸோ அவருமே வந்து சென்சேஷனல் மியூசிக் டைரக்டர் தான். ஸோ அவர் கூட வந்து எங்க மீட் பண்ணீங்க, என்ன நடந்துச்சு, ஸோ கான்வர்சேஷன் போச்சு அதான் சொல்லுங்க. So 2 months back, actually, there was Modi ji came to US. Okay. He came to New York. So கால் வந்து ஒரு வாரம் முன்னாடி தான் வரும். Okay. That we were invited to sing in front of Narendra Modi ji. So then we immediately flew to New York. And then there was 4 artists chosen for this, and actually DSP sir was also sang. So that's where we met. We actually became friends, and we talked a lot, and it was very heartwarming to see such a very big music director like him talking to us and actually having a very engaging and full conversation with us. So that's where we met in that event. இன்னொரு விஷயம் வந்து நீங்க மென்ஷன் பண்ணீங்க மோடி அவர்களை வந்து மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எஸ் இந்திய கர்நாடக கலைஞர்களை உங்களுக்கு மோடிஜி அவர்கள் முன்னாடி பாடுறது அப்படிங்கிறது எந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு? அண்ட் நீங்க ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துருந்தீங்க. ஸோ என்ன வந்து பேசுனீங்க? Actually, yeah, we didn't know we were going to meet him or anything. We just knew we were performing at this event. It was a very brief meet. It was after our performance, after the event finished, we met him for a few minutes. And he was asking where we're from. Okay. And where our family is from. And we said Tamil Nadu.
and he was like "Vanakkam," Okay. and yeah, I think that was it. But then we took a picture. I think that was, I guess, it meant a lot to our family, I guess, and obviously to us. And I think what the more surprising part was, I think Jay Shankar ji was also there, Okay. and he specifically asked for both of us, and he asked the organizer to have arranged to be seated in the front row for our performance specifically. Okay. We didn't know like how he would know us or anything, but he wanted to privately meet us, so we met him privately and had a conversation. I think that was heartwarming for both of us, that he has watched our videos and he has loved the videos. So yeah, that was heartwarming to see. ஓகே. எஸ், அவங்களோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேயும் வந்து பார்த்தோம். இந்த ஸ்ரீவள்ளி கவர் வந்து ரொம்பவே அழகாக வந்து பண்ணியிருந்தீங்க. ஸோ எஸ், எங்களுக்காக தெலுங்குல ஷூர் ஷூர். చూపే బంగారమాయనే శ్రీవల్లి మాటే మాణిక్యమాయనే చూపే బంగారమాయనే శ్రీవల్లి నవ్వే నవరత్నమాయనే నిన్ను చూస్తూ ఉంటే కన్నులు రెండు తిప్పేస్తావే నీ చూపులపైనే రెప్పలు వేసి కప్పిస్తావే కనిపించని దేవుణ్ణే కన్నార్పగా చూస్తావే కన్నుల ఎదుటే నేనుంటే కాదంటున్నావే చూపే బంగారమాయనే శ్రీవల్లి మాటే మాణిక్యమాయనే చూపే బంగారమాయనే శ్రీవల్లి నవ్వే నవరత్నమాయనే. வாவ், அமேசிங். எங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் வந்து நாங்கள் என்றைக்குமே மறக்க மாட்டோம். இது ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி எது நினைக்கிறீங்க? யாருடையது இது? Actually, Rahman sir. Okay. I think January in the year, Instagram DM pannar. Oh, fine. And suddenly we were shocked because we didn't know if this was Moses. Yeah. So he DM'd us, and we met him in LA, in Los Angeles, in his house. The next week, and he said, he watched all of our videos, and he asked for this one video that it was this Western song. Okay. It was called "I Will Always Love You" by Whitney Houston. He said he told us it was we were at his house, and he was like, "Sing that," and then we had to we sang it live. And, obviously, he has pianos everywhere, so it was just heartwarming to see that he even knew us and saw all the videos on our Instagram. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டரை உங்களுக்கே மெசேஜ் பண்ணி நேரில் பார்க்கறது அப்படிங்கிற அந்த மொமெண்ட் வந்து சரியல், ரைட்? ஸோ அவருக்கு முன்னாடி வந்து அவரோட சாங் எதுவும் நீங்க பெர்ஃபார்ம் பண்ண சான்ஸ் கிடைச்சதா அங்க அந்த மீட்டிங்ல? இல்ல அந்த மீட்டிங் இல்ல. It was just a brief meet. We were talking, and then he just was talking about our videos and our music. We were talking about our Western music. But we'll see in the future. I mean, he was saying if there's any Tamil part, he'll keep us in mind. Okay. We'll see where it takes us. Great. ரொம்ப சீக்கிரமே அவரோட மியூசிக்ல நீங்க உங்களோட வாய்ஸ் வந்து நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ உங்களோட இப்போ அந்த த்ரூ அவுட் இன்டர்வியூல வந்து நிறைய டைப் ஆஃப் மியூசிக் அண்ட் பாடல்கள் வந்து எங்களுக்காக பாடி காட்டினீங்க. ஸோ எப்படி வந்து கர்நாடிக் அப்படிங்கிறது நம்ம இந்திய இசை கலாச்சாரத்தோட அடையாளம் அப்படின்னு இருக்கும். சென்னைக்கு வந்து கானா பாடல்கள் அப்படின்னா வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும், அண்ட் அதுதான் வந்து ஒரு அடையாளமாகவும் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி பிடிச்ச கானா பாடல்கள் ஏதாவது இருக்கா? கேட்பீங்களா? அதெல்லாம் சாங்ஸ்லாம் கேட்பீங்களா? நிறைய தெரியாது, but I do know a couple. Okay. Maybe we'll sing a few lines. Sure. One of them. Cuckoo, cuckoo, tata tata kalvetti, cuckoo, cuckoo, pundaliyaram men kutti, cuckoo, cuckoo, tanniliyodum tavalakki, cuckoo, cuckoo, kambari poochi tangachi, ali malakudi anganame, உட்டார சிந்தனமே, முலை மலர் கொடி முத்தாரமே, எங்கூரு
அம்பாரி இந்த இந்த மும்மாரி என்ஜோ என்ஜாமி வாங்கோ வாங்கோ உன்னாகி அம்மாய் அம்பாரி இந்த இந்த மும்மாரி. ஸோ எந்த ஒரு ஆர்டிஸ்ட், இந்தியன் ஆர்டிஸ்ட் ஆகட்டும் இல்லை அங்கே ஃபாரின்ல ஆகட்டும், நீங்கள் யார் கூட வந்து கொலாபரேட் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? இந்தியன் ஆர்டிஸ்ட். எஸ், இந்தியன் அண்ட் ஃபாரின்லேயும். இந்தியன் வந்து I mean of course ரஹ்மான் சார். ஓகே. அனிருத். ஓகே. And then Bollywoodல சஞ்சய் லீலா பன்சாலி. ஓகே. I would love to sing with Arjit Singh. So a big fan of his music. Yeah, I think for US many artists, I think one of my favorites is Billie Eilish. That would be a dream if we could ever collab with her. Yeah, there are many other, Adele. And I know K-pop is also big here too. We would love to even meet BTS one day. Yeah. எஸ், இப்போ நீங்கள் வந்து நான் நிறைய பேர் வந்து சொன்னீங்க அனிருத் அப்படிங்கிற அந்த அவரை பற்றி வந்து கேட்குறேன். ஏன்னா வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க இளையராஜா அண்ட் ரஹ்மான் சொல்லிட்டு 2 ஜென்ரேஷனோட மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து சொன்னீங்க. அனிருத் அப்படிங்கிற அவர் வந்து இப்போ இருக்க கரண்ட் ஜென்ரேஷன் 2K கிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜென்ரேஷனுக்கு வந்து ஒரு மிக பிடித்த இசையமைப்பாளர்களில் ஒருத்தராக வந்து இருக்காரு. ஸோ அவர்கிட்ட வந்து நீங்கள் இன்ஸ்பயர் ஆன விஷயம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? I think that he's able to create catchy hooks. Like all of his songs have like the catchy element. Okay. And I love a lot of his songs too, and it immediately connects with the audience. You know, there's, you know, as you see the past, I think a lot of 3 years he's been part of all the major films in the past years. Yeah, I mean his music is definitely catchy. ஓகே. நீங்கள் சொல்லியிருந்தீங்களே இந்த ஹூக் லைன்ஸ் மியூசிக் போடுறதுல ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு டக்குன்னு கனெக்ட் ஆச்சு? I think just like, you know, the folk songs, like, you know, especially his BGMs, his theme songs. Okay. He's really he's gotten that like really well. So ஏதாவது ஒரு few lines எங்களுக்காக பாட முடியுமா? எதுக்காக கிட்ட வந்தாலோ எது தேடி விட்டு போனாலோ விழுந்தாலும் நான் உடஞ்சே போயிருந்தாலும் நான் நினைவிலே போதும் நிமிர்ந்திடுவேனே நானும். அடக்காது என்பது மாயவில்லை, சிக்காமல் போலும் யாரும் இல்லை, சிதையாமல் வாழும் வாழ்க்கை தேவையில்லை. அடக்காது என்பது மாயவில்லை, கண்ணீரும் கூட சொந்தமில்லை, வலியில்லா வாழும் வாழ்க்கை தேவையில்லை. என்னை மாற்றும் காதலே, என் மாற்றும் காதலே, எதையும் மாற்றும் காதலே, காதலே. என்னை மாற்றும் காதலே, உன்னை மாற்றும் காதலே, எதையும் மாற்றும் காதலே, காதலே. ஸோ நாள் ஃபுல்லாக வந்து உங்களை பாட வச்சு கேட்டுட்டு இருக்கலாம் போலங்கிற மாதிரி வந்து ஒவ்வொரு டைப்புமே வந்து அவ்வளோ அழகாக வந்து இருக்கு. நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க ஒவ்வொரு சீசன்லையும் மார்கழி சீசனுக்கும் இந்தியாவுக்கு வந்து பாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இஸ் டெல் us that எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்க. Margari Vanda, you know, as you said, you say that. So for us, it's always been energetic here because everywhere you go, every sabha, there is something happening. So, and to see Rasikas in person, you know, we normally only come maybe once or twice a year to Chennai. Okay. So to see, you know, when we are posting for 9-11 months, you know, in our social media, to actually see Rasikas in person in our concerts, you know, that is, I think, the most thing that we look forward to. And of course, Sabha canteens, food, you know, attending a lot of concerts. Okay. I think throughout the day,
there's concerts from morning to evening. I think this month is special for that, especially for Carnatic music. We look forward to that every year. ஸோ நம்மளுக்கு எப்படி வந்து அந்த கர்நாடிக் இசை அப்படியோ ஸோ அதே மாதிரி வந்து யூஎஸ் அந்த மாதிரியான மேற்கத்திய நாடுகளில் வந்து இந்த பாப் கல்ச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த இசையாகட்டும் அவங்களுக்கு அது வந்து முக்கியமாக இருக்கும். ஸோ நம்மளோட இசை அப்படிங்கிறது அங்கே வந்து எந்த அளவுக்கு வந்து பார்க்கப்படுது, ஸோ அவங்களுக்கு வந்து ஹவு இம்பார்ட்டன்ஸ் இட் இஸ் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். ஸோ நீங்கள் எவ்வளோ த்ரூ அவுட் த இயர் வந்து நீங்கள் லிசன் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஸோ அதை வச்சு சொல்லுங்கள். So people there, they find Carnatic music very interesting. Whenever we sing, Kriti Padinam, or if we sing a Kriti there, okay, they find it very intriguing, and they don't, they actually like the music. And we've tried singing even in some shows, just some, short alapanas or swarams. They love swarams there. So that is something, I think also like they're, I think they see it very intriguing, the gamakams of Carnatic music. And I think this music is the most difficult and also the most intricate. Gamakams there's a lot in it, and I think that's very fascinating for people there. So the response is always positive when it's coming to Carnatic music there. எஸ், இப்போ வந்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் உங்களோட சாய்ஸ் வந்து வெஸ்டர்ன் ப்ளஸ் கிளாசிக்கல் அந்த ஒரு பிளெண்ட் அதுதான் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. ஸோ அதை தாண்டி என்ன மாதிரியான இதெல்லாம் வந்து நீங்கள் அங்கே போய் வந்து புதுசாக வந்து லேர்ன் பண்ணீங்க அப்படிங்கிற விஷயங்கள் சொல்லுங்கள். In middle 6th standard, we started learning opera music, which is Western classical music, and I think that really helped us. I think to have a range, it really increased our higher octaves, our total. Like a full tone voice, open-throated voice. Okay. I think opera music has helped. Their vocal techniques are it really opens up your voice. Okay. So I think that's why we have, many people have asked us, how do you reach high notes? A lot of these high notes, how do you reach it? I think that's one of the main reasons. Okay. And even in Carnatic music, in a kacheri, we'll go to a high sa or the third octave. Things like that, I think opera music has helped us for that. Okay. And also, there's this myth that, don't sing that high because when you grow older, your voice will break, or, people say that. We've also been told that. But actually, if you do the right vocal technique, it will last you till your lifetime. Okay. And I think opera singers are an example. Like, they can sing the same as how they're singing in their 20s, even in their 60s. You can look at all of the professional opera singers. We're sopranos, which is the highest. So there are 4. There's sopranos, altos, tenors, and bass. So the sopranos is the highest range of voices. And so if you hear them, they can sing exactly like from their 20s. You won't find any piston in none of those, even in their 60s and 70s. Okay. So I think it's because of that vocal technique. And if you apply that rightly into Carnatic music, it can be tricky at times. But if you apply it right for your voice, I think you can sustain throughout your career. இப்போ வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லி மியூசிக் வந்து வருவாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு நீங்கள் இவ்வளோ வருஷம் வந்து கற்றுக்கிட்டு இருக்கிற விஷயங்கள்ல இருந்து ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நாங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்கள் சொல்வீங்க? I think I know like a lot of people my age and younger, Carnatic music is not usually an interest for youngsters. They'll probably lean in towards film music or pop music, or the other genres that are commercial today. I think maybe I'll ask them to give it a try. I think the musicians today are really trying new ways to execute or perform Carnatic music. People are doing a lot of new ways of making Carnatic music interesting, especially with social media. You see a lot of that happening. So I think the interest, I have seen a lot of youngsters, they've, at least with us, because we've done a lot of Carnatic and Western together. Okay. We've seen a lot of youngsters saying, because of the videos, I've started being more interested in learning Carnatic music, things like that. So I think if we try to
make our content or kacheris in a way that can inspire more youngsters, I think the Carnatic music will go in the right path. Okay, what about you? Yeah, I think I'm following the same thing. My only thing would be for the youngsters would try to at least listen to 2 minutes of a video or something. Don't just push it away saying that this is boring, because I know that is the mentality for Carnatic music or even any classical music. But I think just try to take a chance to listen to it and see what it does to you. இப்போ என்னதான் யூஎஸ்ல ஃபேமிலியோட இருந்தாலுமே இங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து இது எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்கா என்ன கேட்பீங்க? இங்க வந்து தான் பான் ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும். You don't get that much in US, but okay. Yeah, we love pan ice cream. Okay. But yeah, I mean we can't live without rasam, so rasam is like a staple for both of us. Okay. We love all of the naan, sabjis, noodles, and of course the idli, dosa, chapati. பயங்கர ஃபுட்டி நினைக்கிறேன் ரெண்டு பேரும் கரெக்டா. ஸோ எந்த பிளேஸ்லாம் வந்து வந்தா வந்து கண்டிப்பா போய் விசிட் பண்ணுவோம் அப்படின்னு லிஸ்ட் இருக்கு? I mean, as we said, the places we mentioned, but other than that, we also go to temples. Okay. We definitely don't miss out. Sundaram. Since we're Sai devotees, we always want to make a visit there. Okay. Yeah. Sure. ஸோ என்ன மாதிரியான ஒரு ஃபியூச்சர் பிளான்ஸ்லாம் வந்து வச்சிருக்கீங்க அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. Future plan, we're working on more new music. We're writing a lot. Okay. And of course, we're here this Margari season. We'll be writing a lot more next year and releasing more music. And we've actually released recently a song called Midnight Snack. Okay. And that actually went, and came on a lot of US iTunes charts and UK and Australia. So that was very surprising for us because that song organically got attraction with the audience, both here and even in Chennai. We have a lot of people saying that they like the song. One of our we had a kacheri and one person came up to us and said, "I love your song, Midnight Snack." So I guess it has reached in Chennai here too. We're grateful for the response, and I think for people following us, look forward for new music next year. So yes, very all the best. And எனக்கு ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கணும். இப்போ மார்கழி சீசன் வந்து நீங்க பாட போறீங்க இல்லையா? ஸோ என்னென்ன எப்போ அப்படிங்கறது அந்த ஷெட்யூல் பத்தி சொல்லுங்க. With our ரெண்டு கச்சேரி we finished. We have 7 more. So Laliki 17 Okay. December we have a concert in Sri Parthasarathy Swami Sabha in Sanskrit College, Malapur. அப்புறமா 21st இருக்கு 2:30 மணி for Chennai Fine Arts, Srinivasa Shastri Hall. அப்புறமா In the Dark 22nd with Anand Srinivasan sir. He's doing this show for the blind children where the artists and the audience are blindfolded. 24th 3 மணி Karnataka Vedanta Desikar Hall 3 மணி. 26th Narudana Sabha 2 மணி T Nagar. And 31st Nanganallur Ranjini Hall கச்சேரி இருக்கு. ஆமா. ஸோ இன்டர்வியூ பிகினிங்ல வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க ஃபர்ஸ்ட் வந்து பேசுறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆன போது தான் வந்து நாங்க பாடலுக்குள்ளார இசைக்குள்ளாரையே நுழைஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அப்ப இருந்தே வந்து உங்களுக்கு இப்போ வரைக்குமே அந்த டிவோஷனல் சாங்ஸ் அப்படிங்கிறது உங்களுடைய லைஃப்ல வந்து மறக்க முடியாத ஒரு முக்கியமான பிளேஸ் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். ஸோ எஸ், நீங்க வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இல்லை டெய்லி அந்த பாட்டு வந்து நாங்க கண்டிப்பா பாடுவோம் அப்படின்னா எது சொல்வீங்க? Ella Sai Bhajans. I think Sai Bhajans is definitely a close place in our heart. So we'll sing Sai Bhajans. Sure. Namah Shivaya, Namah Shivaya, Samba Sada Shiva, Namah Shivaya, Girija Shankara, Namah Shivaya, Girija Shankara, Namah Shivaya, Bhavani Shankara, Namah Shivaya, Bhavani Shankara,
கண்ணை மூடி கேட்குறவங்களுக்கு கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு உணர்வு வந்து கண்டிப்பாக வரும். ஸோ எஸ், உங்கள் இசைக்கும்